வணக்கம். வெல்கம் டு IBACIBO 2023 கிராஷ் கோர்ஸ். ப்ரீவியஸ் கொஸ்டின் சீரீஸ்ல இது பார்ட் 2. 20th February 2021 நடந்த ஆஃப்டர்நூன் ஸ்லாட் கொஸ்டின் பேப்பரை எடுத்து ஜென்ரல் ஸ்டடிஸ் 20 கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா எந்த மாதிரி கேட்டிருக்காங்க, நம்ம அந்த எக்ஸாம் மூட்ல இருந்தோம்னா எந்த மாதிரி வந்து அப்ரோச் பண்ணியிருப்போம், ஃபைனலா வந்து என்னன்னா இந்த கொஸ்டின்ல இருந்து நம்ம என்ன வந்து என்னன்னா லேர்ன் பண்ணணும், இதை பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து என்னன்னா வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னன்னா நம்பர் 1 பாருங்களேன். கல்லி எரோஷன்ஸ் பிரைமர்லி டியூ டு அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இப்போ ஜஸ்ட் வந்து என்னன்னா ஒரு காமன் சென்ஸ்ல வந்து நம்ம அந்த கொஸ்டினை பார்ப்போம். இப்போ வந்து என்னன்னா ஆப்ஷன் வச்சு போகும்போது ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர் சொல்லியிருக்காங்க, விண்ட் அண்ட் வாட்டர். எரோஷன்ஸ் அப்படின்னு வந்தாவே நம்ம என்ன நினைப்போம், ஓகே ஏதோ ஒரு எரோடல் அப்படின்னு மாதிரி ஏதோ நடக்குது, இதுக்கும் அக்ரிகல்ச்சருக்கும் கோரிலேட்டே ஆகுது. அதனால வந்து என்னன்னா அதை ஹோல்ல வச்சிருக்கோம். இப்போ 3 வராது அப்படின்னு வந்து காமன் சென்ஸ் 3 பார்த்தோம்னா சரி 1 and 2 வரும் அப்படின்னு நினைச்சுன்னா ஆப்ஷன் பண்ணுங்களேன். 1 and 2க்கு இதே இல்லை. சரி, அப்ப என்னன்னா இதர் வந்து என்னன்னா 1 வரும் இல்லாட்ட 2 வரும். சரி, கல்லி எரோஷன்ஸ் வந்து என்னன்னா நம்ம லக்ல வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏதாவது ஒன்று போடுவோம், ஒரு வாட்டர் ஆர் விண்ட். இது நம்ம ஆல்ரெடி லேர்ன் பண்ணியிருந்தோம்னா அதை எப்படி அப்ரோச் பண்ணியிருப்போம்னா, கல்லி எரோஷன் நம்ம எங்க படிச்சிருப்போம், ஃபேக்டர் அஃபெக்டிங் மூவ்மெண்ட் ஆஃப் எர்த் அப்படின்னு வந்து என்னன்னா ஜியோகிராஃபி சாப்டர்ல படிச்சிருக்கோம். இதுல 2 இது இருக்கு, எக்ஸோஜீனிக் இருக்கு, எண்டோஜீனிக் இருக்கு. இந்த எண்டோஜீனிக்ல தான் நம்ம என்ன படிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெதரிங் படிப்போம், அதே மாதிரி வந்து என்ன மாஸ் வாஸ்டிங் படிப்போம். அதே மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி வந்து என்னன்னா இந்த எண்டோஜெனிக்ல படிச்சிருப்போம் பாத்தீங்கன்னா. இந்த வெதரிங்ல ஒன் ஆஃப் த இதுதான் வந்து என்ன அப்படின்னா வாட்டர் ஏறும். ஸோ வாட்டரோட டோப்போகிராஃபி வரும். இந்த டோப்போகிராஃபில என்ன படிப்போம்னா 2 இருக்கும். ஒன்னு எரோஷனல் ஃபீச்சர்ஸ் இருக்கும், டெபாசிஷனல் ஃபீச்சர் இருக்கும். ஓகேவா, இதுல தான் கேட்டிருக்காங்க. ஓகே, கல்லி எரோஷன் ரிலேட்டட் டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து என்ன அப்படின்னு கேட்டினா டோப்போகிராஃபி. ஓகேவா, விண்ட் வந்து இது ரிலேட்டடா வராது. ஸோ அதனால ஆன்சர் வந்து என்னன்னா 1 ஒன்லி. ஸோ இந்த மாதிரி வந்து என்னன்னா இந்த கொஸ்டின் வந்து என்னன்னா அப்ரோச் பண்ணலாம். அடுத்து செகண்ட் கொஸ்டினை பாருங்களேன். இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹிமாலயான் வந்து என்னன்னா ஸ்டில் ரைசிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எந்த வந்து என்னன்னா ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பாருங்களேன். ஹிமாலயன் ரிவர் ஹாவ் அ ஸ்மால் பேசின் அண்ட் கேட்ச்மெண்ட் ஏரியா. ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் கங்கா பேசின் தான் வந்து என்ன லார்ஜஸ்ட் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்றாங்க போது எப்படி வந்து இதோட பேசின் வந்து ஸ்மாலா இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து எவ்ரி இயர் நம்ம பார்க்க முடியுது பிரம்மபுத்திராவில் ஃப்ளட் இருக்கு. நார்த் ஈஸ்ட்ல வந்து என்னன்னா எவ்ரி இயர் வந்து என்னன்னா ஏதாவது ப்ராப்ளம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் ஃப்ளட்டு இல்ல எர்த் குவைக்கு ஏதாவது வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து என்ன பேசின் வந்து என்னன்னா கேட்ச்மெண்ட் ஏரியாலாம் வந்து இதாயிட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ நம்ம ஏன்ஷியன் டைம்ல இருந்தே படிச்சுட்டு இருக்கும்போது என்ன ஹிஸ்டரியில படிச்சிருக்கோம், ஏன் வந்து நிறைய பீப்புள்ஸ் வந்து என்னன்னா கங்காவோட வேலிலேயே வந்து என்ன நிறைய பேர் குடியிருந்தாங்கன்னா பிகாஸ் ஆஃப் த கேட்ச்மெண்ட். அவங்க வந்து என்னன்னா ப்ரொடக்டிவிட்டி அக்ரிகல்ச்சர் நடக்கனாலதான் வந்து என்னன்னா அவங்க இருந்தாங்க. அதனால டெஃபினட்டா தெரியும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஸோ அதனால ஆன்சர் வந்து என்னன்னா 4 தான். ஓகே, இதுவுமே வந்து என்னன்னா ஸ்டாட்டிக் அனாலிசிஸ் அண்ட் ஆல்சோ காமன் சென்ஸ் யூஸ் பண்ணாவே இந்த கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, தேர்ட் கொஸ்டின் பாருங்கன்னா இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கர்நாடகா மியூசிக் கம்போசிஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ கர்நாடகா மியூசிக் கம்போசிஷன் நான் பார்த்தேனே எனக்கு என் மைண்ட்ல என்ன வந்துச்சுன்னா KGF ஓட வந்து என்னன்னா மியூசிக் பத்தி கேட்கறாங்களோ, கர்நாடகாவோட மியூசிக் வந்து என்ன தனியா ஏதோ இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் வந்து என்னன்னா இந்த கொஸ்டினை நான் அப்ரோச் பண்ணேன். பட் ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா கர்நாடகா மியூசிக் தான் வந்து கர்நாடிக் மியூசிக் பா அப்படின்னு வந்து என்ன இங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா, கர்நாடிக் மியூசிக் நம்ம சொல்லிட்டு இருக்கலாம், அதுதான் கர்நாடகா மியூசிக்கோட கம்போசிஷன். அதாவது என்ன சவுத் இந்தியாவோட வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூசிக்கோட இதே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் அந்த ஜென்னரே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லைன் தான். ஓகேவா, ஸோ இப்போ கொஸ்டின்ல பாருங்களேன். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இது எல்லாமே வந்து கர்நாடிக் மியூசிக் லைக் கம்போசிஷனோட வந்து என்ன ஃபீச்சர்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ அதனால எல்லாமே வந்து என்ன கரெக்ட். ஓகேவா, இதை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம லேர்ன் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஈஸி. பட் உங்களுக்கு தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து என்னன்னா ஜஸ்ட் வந்து என்னன்னா விட்டுட்டு போறது. ஏன்னா இதுல நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கிறதுனால வந்து நம்மளால வந்து என்னன்னா அப்ரோச் பண்ண முடியாது. ஓகேவா, ஓகே, அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் பாருங்களேன். இதுல என்ன சொல்லியிருக்காங்களா ஸ்போர்ட்ஸ் அண்ட் வந்து என்னன்னா பிளேயர் வந்து அசோசியேட்டட். ஓகே, இதுல ஸ்போர்ட்ஸ்ல வந்து கிரிக்கெட் கொடுத்துருக்காங்க, பேட்மிண்டன் கொடுத்துருக்காங்க, ஹாக்கி கொடுத்துருக்காங்க, டென்னிஸ். இந்த 4 ஸ்போர்ட்ல ஏதாவது ஒரு ஸ்போர்ட் வந்து கண்டிப்பா நம்ம ஏதாவது வந்து என்னன்னா ஃபேவரட்டா இருக்கும். ஃபார் மீ வந்து என்னன்னா பேட்மிண்டன் இருக்கிறதுனால ஹச்எஸ் பிரணோய், அதாவது இவரோட இது வந்து என்னன்னா பேட்மிண்டன்ல ஃபேமஸான பிளேயர் அப்படின்னு எனக்கு தெரியும். அதனால நான் ஈஸியா வந்து என்ன பண்ணிடுவேன்னா 2க்கு வந்து 2 தப்பா வரும் அப்படின்னு சொன்னா என்னால என்ன எலிமினேட் பண்ண முடியும், ஆப்ஷன் ஏவும் ஆப்ஷன் சி எலிமினேட். இது 2 ஆர் 4 இதுக்குள்ளதான் நான் சூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த லக் வந்து என்னன்னா நான் 4 சூஸ் பண்ணினா எனக்கு மார்க் கிடைக்கும், 2 சூஸ் பண்ணா இல்லாம போயிடும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து கொண்டு வர முடியும். அதே மாதிரி வந்து என்னன்னா லாஸ்ட் ஆர் வந்து என்னன்னா மண்டே லைக் மார்னிங்கோட பேட்ச்ல வந்து மார்னிங் ஸ்லாட்ல இதே 20th February என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஐபிஎல் ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. அதே மாதிரி வந்து என்னன்னா வாஷிங்டன் சுந்தர் இந்த மேட்ச் தான் ஃபாலோயிங்ல கொடுத்து என்னன்னா கிரிக்கெட் பத்தி கேட்டிருந்தாங்க. ஐபிஎல் என்ன கேட்டிருந்தாங்கன்னா
எந்த டீம் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் ஐபிஎல் வந்து வின் பண்ணாங்கன்னு கேட்டிருந்தாங்க. ராஜஸ்தான். வாஷிங்டன் சுந்தர் ரிலேட்டட் டு எந்த ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் இருக்கும். ஸோ எல்லாமே என்ன அப்படின்னா இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, ஓகே ஏதோ ஒன்று இந்த லாஸ்ட் 1 இயர் கரண்ட் அஃபேர் இருக்கிற ஸ்போர்ட்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் வரப்போகுது. அது தெரிஞ்சு நம்ம என்ன பண்ணணும், அது ரிலேட்டடா ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேவா? மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் கேட்டாங்கன்னா ஈஸியா நம்ம வந்து என்னன்னா இது பண்ணலாம். பட் தெரியாததெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு கஷ்டம். ஸோ அதுக்காக தான் சொல்றது. ஓகேவா? 5th கொஸ்டின், ஏன்ஷியன் இந்தியா அண்ட் மீனிங். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷம் கேட்கிற ஒரு கொஸ்டின்ஸ். இந்த 4 ஆப்ஷன்ல வந்து எந்த ஆப்ஷன் வந்து எதை கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது கஷ்டம் தான். பட் சம்டைம்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா நம்மளால ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்களேன், அஜீவிகா அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா. நம்ம புத்திசத்துல படிக்கும் போது அஜீவிகா செக்ட் அப்படின்னு ஒரு செக்டை வந்து என்னன்னா கண்டிப்பா நம்ம எல்லாரும் படிச்சிருப்போம். ஸோ அது கண்டிப்பா என்ன தெரியும்னா புத்தாவோட வந்து என்னன்னா ஒரு செக்ட்னு தெரியுதா. ஸோ அதை மேட்ச் பண்ணாவே நம்மளுக்கு ஆன்சர் வந்துருது டேரக்டா. 4th 1ன்னு போட்டீங்கன்னாவே டேரக்டா வந்துடும். சம்டைம்ஸ் இது வந்து என்னன்னா இது சில பேர் என்னன்னா மேட்ச் த ஃபாலோயிங் ஏன்ஷியன் டேர்ம் சத்தியமா தெரியாதுன்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டு போயிடும். பட் ஒன்ஸ் நம்ம அதை பார்த்து லைக் இது 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 பிக் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியா நம்ம வந்து கொடுத்துலாம். ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். அடுத்து பார்த்தா நாடுமே நம்ம படிச்சிருக்கோம். டெரிட்டோரியல் யூனிட் ஆஃப் சவுத் இந்தியா. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சோழா டைனஸ்டியில வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ற வந்து ஒரு டேர்ம் தான். இதுமே வந்து ஈஸியா. ஸோ அதே மாதிரி வந்து என்னன்னா செய்தி வந்து என்னன்னா மெர்ச்சன் இது ரிலேட்டடா. அதே இது மார்னிங் ஸ்லாட்ல ஒரு கொஸ்டின் இதே அப்படியே வந்து என்னன்னா லைக் பிரிண்ட் பண்ண மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அந்த கொஸ்டினை பாருங்களேன். இதே தான். பட் வந்து என்னன்னா இது கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஸோ அதான் சம்டைம்ஸ் வந்து என்ன லக் ஆல்சோ வந்து என்னன்னா ஒர்க்ல. ஸோ இந்த இதுலயே வந்து என்னன்னா 4 ஆப்ஷன் எதுவுமே கண்டுபிடி. பட் எப்படி நான் வச்சிடலாம்னா இந்த ராஜுகா அப்படின்னு வந்துருக்குச்சுன்னா ராஜு அப்படி மீன்ஸ்னாவே வந்து ஆஃபீஸர் அப்படின்னா ராஜா அப்படின்னு வந்தாவே நம்ம என்ன சொல்லுவோம், ஆஃபீஸர் ஆர் வந்து ரூலர்னு வரும்ல. ஸோ அதனால வந்து என்ன அதை நாவத்தில் வச்சுக்கேன். ஸோ ராஜுகோ அப்படின்னா ஒஃபிஷியல் டெஸ்டினேஷன்ல இருக்கிறவங்க அப்படின்னு வச்சு நாவத்தில் வச்சுக்க வேண்டியதான். ஸோ அந்த ஆல்சோ வேற ஏதாவது உங்களுக்கு வந்து என்ன ட்ரிக்ஸ் ஞாபகம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ண அதுக்கேற்றலாம் நம்ம வந்து நாவத்தில் வச்சுக்கலாம். ஏன்னா எல்லாத்தையுமே லேர்ன் பண்ண முடியும். ஏதாவது ட்ரிக்ஸ் ஏதாவது ஷார்ட் கட்ஸ் இருந்தால் தான் வந்து என்னன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா அப்படின்னா இதில் மென்ஷன் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷன்ல. அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். 6 வந்து என்னன்னா ஹெவியஸ்ட் கேஸ். இதே இது வந்து என்னன்னா மார்னிங் ஸ்லாட் வந்து லைட்டஸ்ட் வந்து என்ன கேஸ் கேட்டிருந்தேன். நான் மார்னிங் ஸ்லாட்டை வந்து எனக்கு கொஸ்டின் பேப்பர் யாராவது எழுதிருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கேட்டுட்டு வந்து என்னன்னா இந்த மாதிரிலாம் கேட்டிருந்தாங்கன்னு கேட்டிருந்தேன்னா அது ரிலேட்டடா நான் படிச்சிருந்தாவே ஓரளவு வந்து என்னன்னா கொஸ்டின் என்னால ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஸோ அதான் வந்து என்ன ஹெவியஸ்ட் கேஸ் கொடுத்துருங்க, இங்க லைட்டஸ்ட் கேஸ். இதுதான் வந்து இந்த ஒரு இதை வச்சே வந்து என்ன நம்மளால வந்து என்னன்னா 2 கொஸ்டினை வந்து சால்வ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பாருங்களேன். ஹெவியஸ்ட் கேஸ்ன்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் ஹைட்ரஜன் வந்து என்னன்னா ரொம்ப வந்து என்ன லைட்டஸ்ட், ஹீலியம் வந்து லைட்டஸ்ட் தான், ஆர்கான். ரேடான் வந்து என்னன்னா இந்த 3ஐயும் கம்பேர் பண்றதை விட வந்து என்னன்னா இது ரேடான் வந்து என்னன்னா ஹெவியஸ்ட். ரேடானை விட ஹெவியஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜனா இருக்கலாம். ஓகேவா? அடுத்து விச் ஆம் ஆஃப் த ஃபாலோயிங் த லைட்டஸ்ட் கேஸ். இது வந்து என்ன அப்படின்னா மார்னிங் ஸ்டார்ட்ல கேட்ட கொஸ்டின்ஸ். இதை வந்து பாருங்களேன், இதுக்கு ஹைட்ரஜன் தான். ஏன்னா இந்த ஆர்டர்ல பாத்தீங்கன்னா எது வந்து என்னன்னா கம்போசிஷன்ல லோவா இருக்கோ அதுதான் வந்து லைட்டஸ்டா இருக்கும், எது ஹையா இருக்கோ அது வந்து என்னன்னா ஹெவியஸ்டா இருக்கும். ஸோ அதுதான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதை பார்த்து வந்து என்னன்னு இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆர்டர் வந்து என்ன இப்போ நான் வந்து ஸோ இதுல இருந்து என்னன்னா இந்த பிக்சர் வந்து என்னன்னா நம்ம மனப்பாடம் பண்ண வேண்டியதுதான். ஸோ இது எது வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட்ல வரும் எது லாஸ்ட்ல வரும் வச்சுக்கிட்டு இதுல இருந்து என்ன மேபி வந்து ஒரு கொஸ்டின்ஸ் இந்த வருஷம் கூட கேட்கலாம். ஸோ அதுக்காக தான். 7th கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே எனக்கு வந்து டவுட் வந்துச்சுங்க, இது கூட தெரியாமையோட நான் இங்க இருக்க போறேன் அப்படின்னா. ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியனோட வந்து சிஇஓ ஆஃப் கூகுள் எவ்ரி ஒன் நோ தட் சுந்தர் பிச்சை. அதுவும் தமிழ்நாட்டுக்காரரு, நான் தமிழ்நாட்டுல இருக்கேன், இது தெரியாம இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருந்துச்சு. ஓகே, அடுத்து வந்து என்னன்னா 8th கொஸ்டின் பாருங்க. கிராப்போட ரொட்டேஷன் ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகே, இதுல வந்து என்னன்னா 1, 2 வந்து என்னன்னா கரெக்ட்னு சொல்றாங்க. ஜஸ்ட் நீங்க லைக் இதை நீங்க ரீட் பண்ணவே வந்து என்னன்னா சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். பட் தேர்ட் ஆப்ஷனை பாருங்களேன். கிராப் ரொட்டேஷன் டெட்டோரேட் த சாயில் ஸ்ட்ரக்சர் சேம் நியூட்ரியன் ஆர் யூஸ்டு டைமண்ட் அகைன். இது எங்கேயோ நம்ம வந்து சிந்தட்டிக் ஃபெர்டிலைசரோட வந்து என்ன டிராபேக்ஸை படிச்சது இல்லை. ஸோ யோசிச்சு பாருங்களேன். ஸோ அதோட இதை வந்து மாத்தி கொடுத்துருக்கானுங்களே, அதுதான் வந்து இது தப்பு. கிராப் ரொட்டேஷன் நல்லது. கிராப் ரொட்டேட் பண்ணும்போது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நியூட்ரியனோட இது வந்து என்னன்னா வேரி ஆகும். அண்ட் ஆல்சோ வந்து அதோட ப்ரொடக்டிவிட்டி வந்து என்னன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்காக தான் என்ன சொல்லுவாங்கன்னா கிராப் ரொட்டேஷன் வந்து பண்ணிட்டே இருங்க அப்படின்னு சொல்றது. அடுத்து 9th கொஸ்டின் பாருங்களேன். ஆஃப் லைக் ஏர் பொல்யூஷன்ஸ் வந்து அஃபெக்டிங் வந்து லிவிங் ஆர்கானிசம். ஸோ ஆல்வேஸ் வந்து என்னன்னா நீங்க யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்டா இருக்கீங்க இல்ல எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்டா இருக்கீங்கன்னா ஒரு கோல்டன் ரூல் சொல்லுவாங்க. ஏதாவது வந்து என்ன அப்ளிகேஷன் ரிலேட்டா கேட்குறாங்க அப்படின்னா 98% வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆல் தோ கரெக்டா இருக்கும். ஓகேவா? ஸோ மார்னிங் ஸ்லாட்ல அதாவது நம்மளோட வந்து என்னன்னா பார்ட் 1 கொஸ்டின்லேயே வந்து இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஆல் தோ வந்து வந்த மாதிரி இருந்துச்சுன்னா லைக் இதான் வந்து என்னன்னா ஃபார் ஏர் பொல்யூஷன் அஃபெக்ட் வந்து லிவிங் ஆர்கானிசம். இது 4மே வந்து என்ன அஃபெக்ட் ஆகும். நம்மளால எதையுமே வந்து என்னன்னா பிக் பண்ணி வந்து இதெல்லாம் அஃபெக்ட் ஆகாதுப்பா அப்படின்னு வந்து சொல்லவே முடியாது. ஸோ அதனால கோல்டன் ரூல் ஆல்வேஸ் கோ வித் வந்து என்னன்னா ஆப்ஷன் 4. ஓகேவா? அடுத்து விச் ஹூ அவுட் ஆஃப் ஃபாலோயிங் இதை வந்து என்ன மாஸ்டர் ஆஃப் சன். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் ஹிஸ்ட்ரி அதே மாதிரி வந்து கல்ச்சர் ரிலேட்டடா இருக்கிற கொஸ்டின். இது நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் வந்து என்னன்னா கொடுக்க முடியும். சிவகுமார் சர்மா. ஓகேவா?
ஸோ இவர் தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஆஃப் சந்தூர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் நவத்தில் வச்சுக்க வேண்டியதுதான். லைக் இந்த இயர் கேட்டாங்க அப்படின்னு பார்த்தா டக்குன்னு வந்துடும் மைண்ட்ல வந்து அதுக்காக. அடுத்து குயிஸை வந்து என்ன ஃபர்ஸ்ட் சேர்மன் ஆஃப் வந்து என்ன இஸ்ரோ. இந்த கொஸ்டினை பார்த்தனே வந்து என்னன்னா எனக்கு வந்து என்னன்னா ரொம்ப ஈஸியா தெரிஞ்சது. ஏன் அப்படின்னா நம்ம சும்மா ஃப்ரீ டைம்லேயே வந்து ராக்கெட் பை சீரியஸ் அப்படின்னு வந்து சும்மா நம்ம ஷார்ட்ஸ்ல கூட பார்த்துருக்கலாம், யூடியூப்ல எங்கேயாவது பார்த்துருக்கலாம். அதுலயே நம்ம பார்த்துருந்தோம். அதுல அதோட லைக் கோர் ஸ்டோரி நம்மளுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா விக்ரம் சாராபாய் தான் வந்து என்னன்னா ஸ்டார்டிங் இஸ்ரோவோட வந்து என்ன ஒரு என்ன சொல்ல அந்த பயணியரே வந்து என்னன்னா இவர் தான். ஸோ அதனால வந்து டெஃபினட்டா இவர் தான் வந்து என்ன ஃபர்ஸ்ட் சேர்மன் ஆஃப் இஸ்ரோ. அதுல வந்து என்னன்னா இதே இல்லை, கிடையாது, டவுட்டே இருக்க கூடாது. அடுத்து 12th கொஸ்டின் பாருங்களேன். சலார் ஜங் மியூசியம் லொக்கேட்டட் கேட்குறாங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைம் நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இது பண்ணலாம். அப்படி இல்லை அந்த கொஸ்டின் விட்டுறலாம் வேணா. ஆனா ஆக்சுவலி நம்ம வந்து என்னன்னா இப்போ இந்த 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர் படிக்க போறோமே அதுக்கான எப்படி யூஸ்ஃபுல் அப்படின்னு வந்து உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இதுதான் வந்து எக்ஸாக்ட் வந்து என்னோட ஒரு கொஸ்டின் மாடல் தான். ஸோ இது எப்படின்னா இந்த கொஸ்டின் இந்த இதை பாருங்களேன். ஓவர் வந்து என்னன்னா 55,000 ஆர்டிஃபேக்ட்ஸ் வந்து என்னன்னா ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலுங்கானா ஸ்டேட் வந்து டிஜிட்டலைஸ். இது வந்து என்னன்னா நியூஸ் பேப்பர்ல வந்து ஒரு ஆர்டிகல்ஸ் வந்து 2021 வந்தது. ஸோ இதுல இருந்து தான் அந்த கொஸ்டின் வந்து எடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுக்குமே வந்து சம்டைம்ஸ் வந்து என்னன்னா டேரக்டா நியூஸ் பேப்பர்ல என்ன அப்பியர் ஆகுதோ அது வந்து எடுத்து கொடுக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு இதுதான் வந்து என்னன்னா. அடுத்து 13th கொஸ்டின் வந்து குட் டான்ஸ் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் வந்து பாப்புலர் டான்ஸ் ஆஃப் எங்கன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஜம்மு காஷ்மீர் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுவுமே வந்து என்னன்னா எப்படி கரண்ட் அஃபேர் வந்து என்னன்னா ஹேண்ட்ஃபுல்லா யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன அப்படின்னு ஒரு இதுதான் வந்து என்னன்னா இது. இதுலயுமே என்ன சொல்லிருக்காங்கன்னா 2021 வந்து என்னன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து என்னன்னா இந்த டான்ஸை வந்து என்ன அப்படின்றத லூஸ் பண்றாங்க. லைக் இதுக்கான ஸோ அதை வச்சு வந்து என்னன்னா லைக் ஒரு நியூஸ் பேப்பர் வந்ததுனால அதுல இருந்து வந்து என்னன்னா கேட்டிருக்காங்க. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 14. ஸோ இதுல என்ன கேட்கறாங்கன்னா ஹையஸ்ட் ரேங்க்டு மேன் வந்து என்னன்னா பேட்மிண்டன் பிளேயர் இன் த வேர்ல்டு யாருன்னு கேட்கறாங்க. ஓகேவா? ஸ்போர்ட்ஸ்ல இருந்து டெஃபினட்டா நம்மளுக்கு வந்து என்னன்னா 2, 6 வந்து என்னன்னா 3 கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா எவ்ரி இயர் வந்து என்னன்னா கேட்கலாம். லைக் ஒரு பேட்டர்ல வந்து கேட்க போறதுனால டெஃபினட்டா இது ரிலேட்டடா நம்ம படிக்க வேண்டும். ஸோ ஸ்ரீகாந்த் கிதாம்பி வந்து என்னன்னா அந்த இயர் 2021 வந்து என்னன்னா இவர் வந்து என்ன வந்திருக்காரு நம்பர் 1 வந்து என்ன அப்படின்னா பேட்மிண்டன் பிளேயரா இருக்கு. தெரிஞ்சுக்கிற வேண்டியதான். ஸோ இப்போ என்ன பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னா 2023 வந்து என்னன்னா யார் வந்து என்னன்னா இந்தியன் பிளேயர் யாராவது வந்து என்னன்னா ஹையஸ்ட் ரேங்கிங்ல இருக்காங்களா அப்படின்னு வந்து என்ன பார்க்க வேண்டாம். ஸோ அந்த மாதிரி நீங்க ஏதாவது பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோட வந்து கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இட்ஸ் லைக் மியூச்சுவல் பெனிஃபிட் தான். நம்ம வந்து என்ன அப்படின்னா நீங்க கொடுக்கறத நானும் வந்து என்னன்னா எடுத்து படிச்சுக்கலாம். ஸோ அதுக்கு தான் சொல்றேன். அடுத்து விச் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து என்னன்னா predominantly யூஸ் இன் போத் ஹிந்துஸ்தானி அண்ட் கர்நாடிக் மியூசிக். இதெல்லாம் பாருங்களேன். இந்த இங்க இருக்கிற வந்து என்ன ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து என்னன்னா இது நாட் வந்து என்ன பிளே ஃபார் மெலடி பட் ஃபார் த சப்போர்ட் த சிங்கர் அனதர் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்றாங்க. சித்தார், அது மிருந்தங்கம், அது வீணா, இது எல்லாமே வந்து என்ன மெயின் இன்ஸ்ட்ருமெண்ட் கண்டிப்பா. அந்த தம்பூரா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அ மெயின் இன்ஸ்ட்ருமெண்ட், இது வந்து சப்போர்ட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட். அதை வச்சு நம்ம கொண்டு வந்துடலாம். ஓகேவா? அடுத்து 16வது கொஸ்டின் வந்து என்ன குரோமோட்டோகிராஃபி. ஸோ சயின்ஸ் பேஸ்டு கொஸ்டின் வந்தாவே வந்து என்னன்னா ஒரு அள்ளு இருக்கு. எங்க இருந்துதான் அந்த மாதிரி வந்து என்ன கொஸ்டின் கேட்கறானுங்களே தெரியாது. ஓகேவா? லாஸ்ட் டைமே வந்து எனக்கு என்ன கேட்டாங்க அப்படின்னா ஃப்ளோயம் ஆஃப் வந்து என்ன சி வால்நட் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி வந்து பிரின்சிபல் ஆஃப் சென்ட்ரிஃபியூகேஷன் கேட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா கொஞ்சம் நம்ம இன்டெப்தா வந்து டைம் எடுத்து வந்து போட வேண்டியது இருக்கும். ஆனா நம்மளுக்கு கொடுக்குற டைம் வந்து 1 hour 100 கொஸ்டின்ஸ். நம்மளால ரொம்ப டைமும் வந்து என்னன்னா ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஓகே, ஏன்னா நம்மளுக்கு வந்து என்னன்னா அடுத்து இது ஜென்ரல் ஸ்டடிஸ்க்கே ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்றோம்னா என்ன பண்றது ஆப்டிடியூடுக்கலாம் ரீசனிங்லாம். ஸோ அததான் வந்து என்னன்னா முக்கியமா பார்க்க வேண்டியது. டக்கு நம்ம வந்து என்ன ஆன்சர் எவ்வளவு ஃபாஸ்டா மைண்ட்ல வருதோ அதை எடுத்து போட்டுக்கிட்டே போக வேண்டியது இருக்கும். ஓகேவா? இதுல என்ன சொல்றாங்கன்னா தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்புன்னு சொல்றாங்க. லைக் செப்பரேட் ஆஃப் மிக்சர் ஆஃப் ஆயில் அண்ட் வாட்டருக்கான மெத்தட் வந்து என்ன வேற மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரெண்டுமே கரெக்ட் தான். பட் மூணாவதுக்கு வந்து என்ன நீங்க பாருங்களேன் செப்பரேட் ஆயில் அண்ட் வாட்டருக்கான மெத்தட் நிறைய இருக்கு. கிராவிட்டி செப்பரேஷன்ஸ் இருக்கு, அப்சார்பன்ஸ் இருக்கு, செப்பரேஷன் ஆஃப் ஃபனல் இருக்கு. இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணி வந்து என்ன அப்படின்னா இது பண்றதுனால இது வரவே வராதுன்னு சொல்றாங்க. இதுமே வந்து சயின்ஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸ். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லேர்ன் தெரிஞ்சிருந்தா கொடுப்போம், தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வந்து லீவ். 17th கொஸ்டின்ஸ். இதுல வந்து என்னன்னா எந்த ஒரு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கீமோ இனிஷியேட்டிவோ வந்து என்னன்னா ஃபீமேல் லேபர் ஒர்க் ஃபோர்ஸ் லைக் அவங்களோட வந்து என்னன்னா பார்ட்டிசிபேஷன் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது ரெண்டுமே வந்து என்னன்னா படிக்கும்போது வந்து பாருங்களேன் ரெண்டுமே வந்து வயலன்ஸ் ரிலேட்டடா வந்து என்னன்னா இது சொல்லுது. ஓகேவா? ஸ்டேட்மெண்ட் ஒண்ணுமே ஸ்டேட்மெண்ட் டூமே என்னன்னா இப்போ உமனுக்கான வயலன்ஸ் இருந்தா அதுக்கான ஹெல்ப் லைன் கொடுக்குற மாதிரி இல்ல அவங்கள வந்து என்ன அப்படின்னா அதுல இருந்து வந்து தற்காப்பு கொடுக்குற மாதிரி தான் வந்துருக்கு. பட் எதனால வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் வந்து என்னன்னா இம்ப்ரூவ் பண்ணது, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இம்ப்ரூவ் பண்ணவே பண்ணாது அப்படின்னு வந்து என்னன்னா சொல்றாங்கன்னு தெரியல. ஆன்சர் வந்து டூன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஐ ஐ கேன் சே தட் ரெண்டுமே வந்து என்னன்னா ஒர்க் ஆகும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். ஸோ அதனாலதான். அடுத்து கிறிஸ்டலைசேஷன் வந்து என்னன்னா டெக்னிக் பெட்டர் தென் சிம்பிள் எவாபரேஷன் டெக்னிக் அப்படின்னு இருக்கு பாருங்களேன். ஸோ இதுமே வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சயின்ஸ் பேஸ்டு வந்து என்னன்னா கொஸ்டின் தான். கிறிஸ்டலைசேஷன் ப்ராசஸ் அப்படின்னு வந்து வச்சுக்கலாம். நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக்
லாஸ்ட் டைம் வந்து என்ன அப்படின்னா அந்த சயின்ஸ் பேஸ் கொஸ்டின் வந்து கிறிஸ்டலைசேஷன் ப்ராசஸ் செப்பரேட் த பியூர் வந்து சாலிட் இன் த ஃபார்ம் ஆஃப் கிறிஸ்டல் ஃப்ரம் த சொல்யூஷன். இதே பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின் வந்து என்னன்னா நம்ம மார்னிங் பேட்ச்லையும் லைக் மார்னிங் ஸ்லாட்லையும் வந்து கேட்டிருந்தேன். என்ன பிரின்சிபல் ஆஃப் சென்ட்ரிஃபிகேஷன், அதாவது என்ன அப்படின்னா ரொம்ப ஹெவியஸ்ட் பார்ட்டிகல் வந்து என்னன்னா உள்ளேயும் லோ லைட்டஸ்ட் பார்ட்டிகல் வந்து என்னன்னா சுத்தியும் வந்து இதாகும். ஸோ அதே ஃபார்மட்ல தான் என்ன கேட்டிருக்கேன், கிறிஸ்டலேஷன் டெக்னிக் கேட்டிருக்கேன். ஸோ இது நம்ம தெரிஞ்சிருந்தா கொடுக்க வேண்டியதும் தெரியலையா, ஜஸ்ட் வந்து லீவ் அவுட் பண்ணுறது. ஓகே, 19th பாருங்க. வாட் இஸ் வந்து 1/2 ஆஃப் வந்து வேவ் ஹைட் வந்து என்னன்னா கால்டு அப்படின்னு கேட்டிருக்கேன். ஜஸ்ட் வந்து இது ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரத்தை வந்து என்ன அப்படின்னா ஓரளவு நம்ம படிச்சிருந்தோம்னா இது வந்து என்னன்னா ஈஸியா வந்து என்னன்னா எழுதிடலாம். இங்க பாருங்களேன், இதுல என்னன்னா வேவ் ஹைட் இதுதான். ஓகேவா, நம்ம ஆம்ப்ளிடியூட் இருக்குல்ல, இந்த ஆம்ப்ளிடியூட் தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது லைக் ஆம்ப்ளிடியூட் தான், சாரி ஆம்ப்ளிடியூட் தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான இது 1/2 ஆஃப் வந்து என்னன்னா வேவ் ஹைட் தான் வந்து என்ன ஆம்ப்ளிடியூட். ஃப்ரீக்வன்சி வந்து வேற, லைக் வித்தின் வந்து என்னன்னா ஒரு ஒரு செகண்ட்ல வந்து எவ்வளவு வாட்டி வந்து என்ன அப்படின்னா அந்த வேவ் லென்த் வருதோ அதுதான் ஃப்ரீக்வன்சி வரும். ஸோ ஓகே, அது வந்து வேற. ஓகேவா, அடுத்து 20th கொஸ்டின்ஸ் பாருங்களேன். இந்த கொஸ்டின் நான் பார்க்கும்போது ஏன்னா எக்கானமில வேற கொஸ்டினே இல்லையா, இந்த கொஸ்டின் தான் உங்களுக்கு கிடைச்சதா அந்த மாதிரி வந்து என்னன்னா டவுட் இருந்துச்சு. ஓகேவா, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க வந்து என்னன்னா இன்டர்நேஷனல் கொஸ்டின் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னா மோஸ்ட்லி ஆர்கனைசேஷன் வந்து எடுத்திருக்காங்க. இதுல என்ன ஆர்கனைசேஷனா 1960ல கண்டிப்பா வேர்ல்டு பேங்க் தான் வந்திருக்கும். அந்த வேர்ல்டு பேங்கே வந்து நிறைய ஸ்ட்ரக்சர்ல வந்து என்னென்ன இருக்கும் பாத்தீங்கன்னா அதுதான் ஒன் ஆஃப் த ஸ்ட்ரக்சர் தான் இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். ஓகேவா, இதுல வந்து என்ன அப்படின்னா ஸோ இதுதான் வந்து என்ன சொல்லணும், வேர்ல்டு பேங்க் குரூப் கன்சிஸ்ட் ஆஃப் 5 வந்து என்ன டெவலப்ட் இன்ஸ்டியூஷன். அதுல ஒன்று தான் வந்து இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் அசோசியேஷன். ஸோ இதுல தான் அந்த கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இது வரைக்கும் வந்து என்ன 20 கொஸ்டின்ஸ் வந்து என்ன ஜென்ரல் ஸ்டடீஸ்ல. ஆஃப்டர்நூன் வந்து என்னன்னா ஸ்லாட்ல வந்து என்ன கேட்டிருந்தாங்க 20th வந்து என்ன பிப்ரவரியில. சரி, இதை பார்த்ததுல இருந்து என்ன கீ நோட், இதுல இருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன், இதுல இருந்து நான் இதை வச்சு எப்படி நான் வந்து என்ன இந்த வருஷத்துக்கு ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு டவுட் இருக்கலாம். அதுக்கு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோகிராஃபி என்விரான்மெண்ட்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 5 கொஸ்டின்ஸ் வந்து என்ன கேட்டிருக்காங்க. கல்லியரேஷன், ஹிமாலயன் ஸ்டில் ரைசிங், ஏர் பொல்யூஷன், ஹெவியஸ்ட் ஏர் கிராப், 5மே வந்து ஈஸி தான். ஓகேவா, இதுக்கு வந்து என்னன்னா அந்த ஹை லெவல் ஆஃப் ப்ரிப்பரேஷன் தேவை. பட் ஒன்ஸ் உங்களுக்கு பேசிக் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா இது வந்து என்னன்னா ஈஸியா வந்து என்னன்னா எழுதிடலாம். அடுத்து ஹிஸ்டரியில வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வட்டம் 6 கொஸ்டின்ஸ் வந்து என்ன கேட்டிருக்காங்க. ஓகேவா, கர்நாடிக் மியூசிக், டேர்ம் அண்ட் மீனிங் ஏன்ஷியன் இந்தியா, மாஸ்டர் ஆஃப் சாண்ட், அதே மாதிரி வந்து சலாசங், குட் டான்ஸ், அதே மாதிரி வந்து தம்பூரா இன்ஸ்ட்ருமெண்ட். இதுல வந்து என்னன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தா வந்து என்ன அட்டன் பண்ணலாம், தெரியலையே வந்து விட்டுட்டு போக வேண்டியதான். ஸோ இதுல வந்து என்ன நம்ம உரி பண்ண தேவையில்ல. நிறைய வந்து என்ன கல்ச்சர் ரிலேட்டடா கொஸ்டின் இருந்ததுனால வந்து பெருசு நம்மளால வந்து என்ன ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி வந்து ஜிகேல பாருங்களேன், ஜிகேல எல்லா கொஸ்டினுமே வந்து ஈஸி தான். எக்ஸப்ட் வந்து எல்லாமே எனக்கு வந்து எக்ஸப்ட்ல எதுவுமே சொல்ல வாய்ப்பே இல்லை. எல்லாமே ஹையஸ்ட் இந்த இது மட்டும் மேபி வந்து என்னன்னா நமக்கு தெரியாம இருக்கலாம். ஸோ அதை தவிர மிச்சம் 3மே வந்து என்னன்னா நம்ம ஈஸியா வந்து என்னன்னா எடுத்துடலாம் ஆன்சர். ஓகேவா, அடுத்து சயின்ஸ்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கொஸ்டின் வந்து கேட்டிருந்தேன். எனக்கு 3லயுமே வந்து என்னன்னா ஒரு கொஸ்டின் மட்டும் தான் வந்து நல்லா தெரிஞ்சது. இந்த 2 கொஸ்டினுமே வந்து என்ன ஐடியானே தெரியல. ஃபர்ஸ்ட் குரோமோட்டோகிராஃபினா என்னன்னே தெரியல. அதே மாதிரி கிறிஸ்டலைசேஷன் டெக்னிக்குமே வந்து தெரியல. மேபி வந்து என்னன்னா அது எதுக்காக யூஸ் பண்ண வேணா அப்ளிகேஷன் தெரியும். பட் அது எப்படி யூஸ் பண்றாங்கலாம் தெரியவே தெரியாது. ஸோ அதனால வந்து என்னன்னா லாஸ்ட் மார்னிங் ஸ்லாட்டுமே வந்து என்னன்னா டஃபா தான் இருந்தது சயின்ஸ். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுமா சயின்ஸுக்கு வந்து மோர் ஃபோக்கஸ்ட் வந்து அப்ளிகேஷன் ரிலேட்டட் அண்ட் ஆல்சோ வந்து இந்த மாதிரி டெக்னிக் வந்து என்னன்னா லைக் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிற வந்து என்ன இது இந்த குரோமோட்டோகிராஃபி, கிறிஸ்டலைசேஷன் டெக்னிக்ஸ் இந்த மாதிரி ஐடியாவை வந்து என்னன்னா செக் பண்ணி வந்து படிக்க வேண்டியது இருக்கும். ஓகேவா, அடுத்து வந்து எக்கானமில வந்து 2 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் லேபர் ஃபோர்ஸ் வந்து என்னன்னா பார்ட்டிசிபேஷன்ஸ் வந்து டவுட்ஃபுல்லா தான் இருக்கு எனக்கு. ஓகேவா, அது இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் வந்து என்னன்னா இன்டர்நேஷனல் வந்து ஆர்கனைசேஷன்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதுமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா லைக் தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஈஸி தான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா நமக்கு மேபி வந்து என்னன்னா அந்த டைம் வந்து என்னன்னா என்ன வந்து மைண்ட்ல தோணுது ஸோ அதான் கொடுக்க முடியும். ஓகே, ஸோ இதான் இதுல இருந்து கீ வந்து டேக்அவே. ஸோ என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா இதுல இருந்துமே வந்து பார்ட்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பட் இங்க பாருங்களேன், குவாலிட்டியில இருந்து வந்து என்னன்னா கொஸ்டின்ஸ் வந்து பெருசாவே பார்க்கல. ஸோ அதுதான் வந்து என்னன்னா உண்மையான இது. ஸோ நம்ம வந்து என்னன்னா முக்கிய பாலிட்டி வந்து படிச்சிருப்போம். ஏதாவது ஒரு கொஸ்டினா கேட்டோம்னா இந்த விட வந்து என்னன்னா பாலிட்டி வந்து பெருசா கேட்கல. அது வந்து என்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். பட் இருந்தாலுமே வந்து என்னன்னா அடுத்த ஸ்லாட் அது நெக்ஸ்ட் செஷன் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான வந்து என்ன அப்படின்னா ஈவினிங் ஸ்லாட் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் வந்து 20 கொஸ்டின் எடுத்து அதுக்கான வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன்ஸ் அதுல இருந்து என்ன கீ டேக்அவே எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, அண்ட் நான் கொடுக்குற வீடியோ வந்து என்னன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா எங்க வீடியோ வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் ஆல்சோ வந்து சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் அப்கமிங் வந்து என்ன வீடியோஸ் அண்ட் ஆல்சோ ஃபார் வந்து மியூச்சுவல் பெனிஃபிட்ஸ். ஓகேவா, ஸோ அண்ட் ஆல்சோ வந்து என்னன்னா நாங்கள் கொடுக்குற வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது நீங்க வந்து லைக் பண்ணுங்க. அது மூலம் தான் எங்களுக்கு தெரிய வரும் வந்து ஓகே யூ more people are interested towards the exam preparation. So, and finally, thank you for watching and have a nice day.